ஐயோ செம்மையா இருக்கு பாருங்க இங்கேருந்து. ஐயோ ஐயோ சரியா இருக்கு. சந்து பந்தெல்லாம் உட்காந்துருக்காங்களே. ஹே ஃபேமிலி எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். இது பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் டே 8ஓட பார்ட் 2. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹைதராபாத்தில் நைட் லைஃப் பார்க்க போகிறோம். நைட் லைஃப்னா ரெட் லைட் இருக்குல்ல அங்கே. சும்மா சொன்னேன், அங்கெல்லாம் இல்லை, நீங்கள் நினைக்கிற மட்டும் இல்லை. அப்போ உனக்கு அப்போ குஜாலா இருக்கு உனக்கு. அப்படி இல்லை, நாங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாலம் லைட்டிங் இருக்கும், அதுக்கப்புறம் லைட்டிங் நிறைய இருக்கும், அதுக்கப்புறம் இந்த ஃபுட் ஸ்ட்ரீட்டு இதெல்லாம் நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். அதே மட்டும் நம்ம என்னென்ன போனோம், சார்லி மாரா என்ன மாதிரி ஐயோ அது பேர் இல்லை, இந்த தாஜ்மஹால் மட்டுமே ஒன்று இருக்கும்ல, அதையும் இப்போ நைட்டில் லைட்டிங் எப்படி இருக்குன்னு தெரியல, அதையும் நாங்கள் காமிக்கிறோம். ஹைதராபாத்தோட ஸ்பெஷலே இதுதான். ஹைதராபாத்தோட ஸ்பெஷலே நைட் லைஃப் தானோ, அதனால நாங்கள் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நைட்ல எப்படின்னா எல்லா இடத்தையும் ஹைதராபாத்தில் உள்ள முக்காசி இடத்த இன்னைக்கு கவர் பண்ண போகிறோம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, பெல்லைக்கன் நீங்கள் நாள் வச்சுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு கண்டினியூஸ் வந்துட்டு இருக்கும். பார்ட் 1 பார்க்க என்ன டே 7 பார்க்க வேணா போயிட்டு பார்த்துட்டு வந்துருங்க, அதோட கண்டினியூஸ் தான் அது. அதுக்கு முன்னாடி உள்ள பிளாகையும் போய் பார்த்துட்டு வாங்க. லடாக் சீரிஸ் ஆரம்பிச்சதுலேருந்து ஃபன் என்ஜாய்மெண்ட்டாக போயிட்டு இருக்கு. லவ் யூ ஆல். நான் அப்படியே மோட்டோ லாகில் கண்டினியூ பண்ணுறேன். உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நிறைய கிளிப் எடுக்கிறேன், பிளாக் எடுக்க பார்க்குறேன், மோட்டோ லாகில் கண்டினியூ பண்ணுறேன். லவ் யூ ஆல், பாய். நமக்கு பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு சம்பவம் நடந்துச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு தெலுங்கானா பொண்ணை பார்த்தீங்கன்னா தெலுங்கானா பொண்ணு இல்லை தெலுங்கானா ஆன்டி. ஏதாச்சும் ஒரு கிளிப்பு, ஒரு செகண்டு, ஒரு 2 செகண்ட் தான் காமிச்சிருப்பேன். அந்த செகண்டை மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் அந்த 2 செகண்டை நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. பாருங்கள். நான் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். போமா கேமரா ஆன் பண்ணி. நாங்கள் பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ண போகிறோம். எனக்கு பொண்ணு பார்க்க போகிறோமா. மணிகுண்டு, நம்ம ஊரில் மணிகுண்டு இருக்கும்ல, அது மட்டும் இங்கே ஒன்று இருக்குது. ஆனால் எல்லாமே பார்க்குறதுக்கு தர்கா ஷேப்பில் தான் இருக்குது. தெரியுதா மணிகுண்டு தேசிய, நம்ம ஃப்ளாக் வரது பாருங்க, இந்தியா ஃப்ளாக்கு, தேசிய கொடி தாய்மணி கொடி இங்கே இருங்க, தெரியுதா? இதான் மணிகுண்டு. எப்படி போனதில்லையே மாம்பழத்தெல்லாம் ஓத்தா ஒன்று. நான் என்னடா தேங்காய் இந்நேரத்துக்கு தேங்காய் இளநீ விற்றுக்கிட்டு இருக்காங்களேன்னு பார்க்குறேன். இளநீ கிடையாது, இது மாம்பழன்றாங்க. அங்கே இருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு ஒன்றும். என்ன இப்படி வராங்க, ஒன்று எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா? மாம்பழத்தை சொன்னேன். இது இல்லைங்க டவுன். இங்கே இருங்க ஃபுல் மாம்பழம் ஃபேமஸ் இருக்குங்க. இங்கே இருங்க ரோடு ஃபுல்லாகவே மாம்பழம் விற்றுட்டு இருக்காங்க. இங்கே இருங்க ஃபுல்லாகவே மாம்பழம் தான், ரோடு ஃபுல்லாகவே. நம்ம டெஸ்டினேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 7-6 கிலோமீட்டர் காமிக்கிது. என்ன இடம்னே தெரில. நான் பாட்டுக்கு டூரிஸ்ட் பிளேஸ் நைட்டுன்னு போட்டால் அது வந்துச்சு. நான் பாட்டுக்கு மேப்பை போட்டு ஹரிட்டு கொடுத்துட்டேன். அங்கே போய்ட்டு ஒன்றுமே இல்லைன்னா கழுவி ஊற்றும். அப்படியே வந்து நம்ம மறுபடியும் இது பார்த்துட்டு அப்படியே போக வேண்டியதுதான். அம்பேத்கர் சிலையா? அப்பா என்ன இவ்வளோ பெருசாக இருக்கு. ஷுயோ செம்மையாக இருக்குது பாருங்க. இங்கேருந்து உக்காளி கேருங்க, பல பலன்னு மின்னுது. ஐயோ ஐயோ சரியா இருக்கு. ஐயோ அங்கே பார்த்துட்டு ஹரியை விட்டுட்டேனே. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ஷுயோ பா சொல்லிக்குதுங்க அப்படியே ஃபோட்டோவில். ஐயோ செம்ம ஃபீலாக இருக்குது. ஹைதராபாத் வந்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்காம நைட்டு ஸ்டே பண்ணி இதெல்லாம் பார்க்காம மட்டும் போயிடாதீங்க, ரொம்ப வருத்தப்படுவீங்க அப்புறம் வீடியோ பார்த்துட்டு. அடுத்து இங்கே என்னங்க ஏதோ உருண்டை மட்டும் இருக்குது. என்னது கும்பம் மட்டும் இருக்குது, இது என்னென்ன தெரியலையே. அதில் கிளாஸ் மட்டும் இருக்குங்க. இதில் நம்ம தெரியிறோம், அந்த கீழே மினுக்குது பாருங்க. அதில் நான் வரேனான்னு பார்ப்போமா? இந்த போகிறோம் பாருங்க, நம்ம போகிறோம் அந்த வீட்டுக்கு பாருங்க. காலி. ஐயோயோ இங்கேயும் டிராஃபிக்கா? பாயிங்களா இங்கேயுமே நான் டிராஃபிக் விடுங்க. பார்த்தபடியே இங்கே ஒரு ஸ்டாச்சு இருக்கு. ஐயோ நான் ஸ்டாச்சு தான் சொன்னேன், இங்கே ஒரு ஸ்டாச்சு இருக்கு. கண்ணா முன்னாடி இழுக்குதுங்க. ஐயோ இந்த தெரியுதா அந்த ஃப்ளாகை பாருங்க, நம்ம இந்தியன் ஃப்ளாக் எப்படி பறக்குதுன்னு. இது சென்னையில் நைட் டைமில் போகணும்ல மெரினா பீச், அந்த ஃபீல்டில் இருக்குது. ஐயோ அந்த வேலை தெரியுதா? அப்பா அந்த வேலை தெரியுது பாருங்க ஒரு ஸ்டாச்சு. அந்த ஸ்டாச்சு தான் அது. புத்தர் மட்டும் இங்கேருந்து பார்க்க புத்தர் மட்டும் தெரியுது, ஆனால் என்ன ஸ்டாச்சுன்னு தெரியல. அம்பேத்கர் ஸ்டாச்சு அந்த போனோம்ல, அது பாருங்க இருக்கல, அது மட்டும்தான் பெருசாக இருக்குது. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளாகு. இது ஆறா இல்லை கடலா என்னன்னே தெரியல, நடுவில் இருக்குது. காலையில் மேப்பில் பார்த்தா தெரியும். காற்று சரியான காற்று. சந்து பந்தெல்லாம் உட்காந்துருக்காங்களே. ஐயோ என்னென்னமோ பண்ணுறாங்களே கையை விட்டு. இது பார்த்தீங்கன்னா ஆஃப் 70 rupees. அதுக்கப்புறம் புல்லு பார்த்தீங்கன்னா 100 rupees. செம்ம டேஸ்டாக இருக்கு. நீ அதை எடு, மேலே உள்ளதை எடு. என்னது இது? பிளாக் யூடியூப் சேனல். என்ன கீழே போட்டுறவா?
போட்டுரு. இது ஓப்பன் பண்ணி இது. இந்த பிளேஸ் என்ன பிளேஸ் நேம் Stangborn pillar number 15. அண்ணா கடையில பாத்தீங்கன்னா அந்த அந்த இது நேம் என்ன நேம்? Boba மில்க் ஷேக் சூப்பரா இருக்கு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே ஒரு கடையை வேற எதுவும் இருந்துச்சுன்னா இன்ட்ரெஸ்டா. சரி பாய். நான் பாத்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அது பார்த்து போபா மில்க் ஷேக்கு என்னமோ சம்திங் சொன்னாங்க. அது முடிச்சோன்னே அதுக்கப்புறம் இங்கே ஒரு 2-3 கடை இருக்குது. அந்த கடை முள்ள சாப்பிட்டுட்டு ஆனால் என்ன ஒரே சுற்றிலும் ஒரு கேர்ள்ஸாக இருக்குது, ஒரு மாட்டம் ஷையாக இருக்குது. இல்லை கேமரா தூக்கி விளாக் எடுத்தோம்னு வச்சுக்கலாம், ஒரு மாட்டம் எல்லோரும் பார்க்குறாங்க. ஆனால் நம்ம தொழில் வேறு, நம்ம இதுக்கெல்லாம் வெட்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மனசில் தைரியத்தை வளர்த்துக்கிட்டு வீடியோ இங்கே நிறைய கப்புள்ஸாக வந்துட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க கூட தமிழ் எப்படின்னா சிங்கிளாக வந்து நான் பார்க்கல. ஆனால் ஒரு ப்ரோ மட்டும் இங்கே இருக்கேன், கிட்டார் வாசிச்சுக்கிட்டு அவருக்கு பீஸ்க்காக வந்திருக்காரு. ஒரு அலோனா உட்காந்து ஜாலியாக அவர் நிம்மதிக்காக அவர் வாசிச்சுட்டு உட்காந்துருக்காரு. கொஞ்சம் பார்க்க ஒரு மாட்டம் நல்லா இருக்கு. சொல்லு இப்போ சொல்லிங்கம்மா. என்னது என்ன கேட்ட? ஹாய், யுவர் நேம்? கணேஷ். ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா கணேஷ் தான் தம்பி பேர். பின்னாடி தெரியுதா? இதான் அந்த ஸ்டாச்சு. அந்த அளவு அங்கே தெரியுது பாருங்க, தெரியுதா? ஜூம் பண்ண அந்த விளாக்ல காமிச்சேன். அம்பேத்கர் சிலை இருக்கல, இங்கே அம்பேத்கர் சிலை தான் பெருசாக இருக்குது. அந்த இன்னொரு ஸ்டாச்சு இந்த நடுவில் ஒரு ஸ்டாச்சு இருக்குது, அது கூட சின்னதாக இருக்குது. கொஞ்சம் அப்படியே உடம்பெல்லாம் சிலிக்குது. அம்பேத்கர் சிலைனா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் தானே கேள்விப்பட்டிருக்கேன். டக்குன்னு இங்கே வந்து பார்த்தோன்னே மாட்டாயிடுது. அந்த ஒரு பேலஸ் நேம் தெரில, ஆனால் அந்த பேலஸ் சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் அலுவலவே வருது, வெறும் கம்ப்யூட்டர் கையில் சத்து பத்தெல்லாம் உட்காந்துருக்காங்க. ஒட்டா கடுப்பாகுது. நம்ம பார்த்திங்கன்னா இதான் என்னோட ஆளுன்னு நினச்சிக்கிட்டு. ஆமாம், இதை தான் நான் லவ் பண்ணுறேன். நாங்கள் லிப்ஸ் வச்சுப்போம். சரி, அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 பிளேஸ் பார்த்துருக்கோம். அந்த பிளேஸையும் போய் காட்டுறோம். மறக்காமல் ஹைதராபாத் வந்தீங்கன்னு வச்சுக்கலாம், கண்டிப்பாக இந்த நைட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். இந்த அரண்மனை, இந்த ஸ்டாச்சு, இந்த காற்று, இந்த கப்புள்ஸு, ஹைதராபாத் கேர்ள்ஸு, ஐயோ சொக்கும். ஆனால் மும்பை, ஆனால் நாங்கள் ஃபஸ்ட் எங்கே இருந்தோம் கர்நாடகா பெங்களூரோட இங்கே டிராஃபிக் கம்மிங்க. நான் பெங்களூரில் தான் டிராஃபிக் ஓவர். இங்கே பரவாயில்ல, இங்கே கம்மியாக தான் இருக்குது. நம்ம இப்படியே போயிட்டு நம்ம மறுபடியும் அந்த இடத்துக்கு போவோம், எங்கே நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், நாங்கள் கிளம்பிட்டோம். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. நைட் லைஃப் மட்டும் என்ஜாய் பண்ண மாட்டாதீங்க. மற்றதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டது தான். இந்த ஜிகிரு தண்டா, அது இந்த ஸ்ப்ரிங் ரோலு, இதெல்லாம் நம்ம சாப்பிட்டது தான் இருந்துச்சு. அதனால தான் நாங்கள் வேறு எதுவும் சாப்பிட்டு பார்க்கல. பப்புள்ஸ் நான் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு சொன்னேன், நினச்சேன். ஆனால் ட்ரை பண்ண முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா அதை ட்ரை பண்ணிட்டேன், ஒரு ஃபினிஷ் ஆகிட்டு. இங்கே பாருங்கள், நம்ம ஊர்லலாம் அப்படி உட்காந்துருக்க முடியுமாங்க? இங்கே பாருங்கள், ஐயோ சர்ட்டு புட்டு இப்போ லாவுக்குலாம் பாயிறாங்க வந்து சர்ட்டு புட்டு. நாங்கள் ஃபுட் ஸ்ட்ரீட் போகலான்னு பார்த்தோம். பட் இருந்தாலும் டைம் பார்த்தீங்கன்னா 12 ஆகிடுச்சா, அதனால் போக முடியல. ஆனால் டைம் ஆகிடுச்சு, 12 ஆகிட்டுன்னு வச்சுங்களேன். எப்படியா இருந்தாலும் அப்புறம் சாப்பிட்டுட்டு கிளம்புறதுக்கு பொண்ணாகுது. அட பாவீங்களா, பையன் நினச்சாங்க. ஐயோ. அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுட் ஸ்ட்ரீட் போகலான்னு பார்த்தோம். டைம் ஆகிடுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபுட் ஸ்ட்ரீட் போகல. இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா நேராக ரூமுக்கு போகிறோம். இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் விளாக் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நாங்கள் நாக்பூர் கிளம்புறோம். லடாக் சீரிஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. முன்னாடி வீடியோ பார்க்கலன்னா போய்ட்டு பார்த்துட்டு வந்துருங்க. இன்னும் நல்லா ஃபன்னு என்ஜாய்மெண்ட்டாக இருந்திருக்கும். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், பெல் ஐக்கன் ஆல் வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஆட்டோ. ஆனால் ஹைதராபாத் என்ன, பெங்களூர்லலாம் டிராஃபிக் ரூல்ஸ் அப்படியே மதிப்பாங்க. இங்கே அப்படியே ஆப்போசிட், எவனுமே மதிக்கிறதே கிடையாது. ஏப்பா சொல்லி வாய முடியல, இங்கே எங்கடா வந்து சொருவுறீங்க? எவனுமே மதிக்கிறது இல்லை டிராஃபிக் ரூல்ஸை. போலீஸும் அந்தளவுக்கு கண்டுக்க மாட்டுறாங்க. எனக்கு என்ன பூந்து வந்துட்டு இருக்காங்க. நான் ஹரிவண்டியை இடிச்சு விட்ருப்பேன் தெரியுமா மட்டும் பார்த்தீங்கன்னா. சரி, இந்த விளாக் இதோட என் பண்ணிக்கிறேன். லவ் யூ ஆல், டாட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா ஜூஸ் குடிச்சிட்டு இல்லைனா ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே ரூமுக்கு போக வேண்டியதான்.